இதய வரிகள். இன்றைய தலைப்பு என்னிடம் சொல்லியிருக்கலாமே அப்படின்றது தான். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள் பெரிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஆனால் சொல்லாமல் மறைத்து வைத்திருக்கும் ஒரு சிறிய விஷயம் அவர்களுக்குள் பெரிய தூரத்தை உருவாக்கிவிடும். ஒரு மாலை 7 மணி. காயத்ரி சமையலறையில் இரவு சாப்பாடு தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய கணவன் அருண் வழக்கத்தை விட அமைதியாக வீட்டுக்குள் வந்தான். வந்துட்டீங்களா? ம். அருண் பதில் சொல்லிவிட்டு நேராக அறைக்குள் சென்றான். காயத்ரிக்கு அவன் முகத்தை பார்த்த உடனே ஏதோ சரியில்லை என்று தெரிந்தது. என்னாச்சு? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லன்னா ஏன் இப்படி இருக்கீங்க? சொன்னேன்ல ஒண்ணுமில்லன்னு. காயத்ரி அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அவள் மனதுக்குள் ஒரு கேள்வி மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன பிரச்சனை? சாப்பாடு தயாரானதும் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள். நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல. காலையிலிருந்து சரியா சாப்பிடலையே. பசிக்கலன்னு சொல்றேன்ல. காயத்ரி அமைதியாகிவிட்டாள். அன்று இரவு இருவரும் ஒன்றாக சாப்பிடவில்லை. அடுத்த நாள் காலையிலும் அருண் அமைதியாக இருந்தான். வழக்கமாக கிளம்புவதற்கு முன் நான் போறேன் என்று சொல்லிவிட்டு செல்வான். அன்றோ எதுவும் சொல்லாமல் வெளியேறிவிட்டான். காயத்ரி வாசலில் நின்று அவன் போவதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய கண்களில் கோபம் இல்லை, வருத்தம் மட்டும் இருந்தது. மாலை அவன் வீட்டுக்கு வந்ததும் காயத்ரி அவனிடம் நேராக கேட்டாள். என்ன நடந்தது? ஒண்ணுமில்லன்னு எத்தனை தடவை சொல்றது? நீங்க ஒண்ணுமில்லன்னு சொல்றீங்க, ஆனா உங்க முகம் வேற மாதிரி சொல்லுது. அருண் அமைதியாக இருந்தான். என்னிடம் சொல்லக்கூடாத அளவுக்கு ஏதாவது பெரிய விஷயமா? அப்படியெல்லாம் இல்லை. அப்ப சொல்லுங்க. சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு அருண் சொன்னான், நம்ம வீட்டுக்கான லோன் இஎம்ஐ அடுத்த மாதத்திலிருந்து அதிகமாக போகுது. காயத்ரி அதிர்ச்சியாக பார்த்தாள். எவ்வளவு? சுமார் 6000 ரூபாய் அதிகம். அதனால்தான் இவ்வளவு கவலையா? அருண் சிரிக்க முயன்றான். உனக்கு 6000 ரூபாய் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அது சின்ன விஷயம் இல்லை. நான் அப்படி சொல்லல, எனக்கு தெரியும். அப்போ என்னிடம் ஏன் சொல்லல? அருண் பதில் சொல்லவில்லை. சில நிமிடங்கள் கழித்து அவன் மெதுவாக சொன்னான், நீ ஏற்கனவே நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்க. இதையும் சொல்லி உன்னை கவலைப்படுத்த விரும்பல. அதை கேட்டதும் காயத்ரியின் கண்களில் கண்ணீர் வந்தது. என்னை கவலைப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சு என்னிடமிருந்து கவலையே மறைக்கிறீங்களா? அருண் அவளை பார்த்தான். நான் உன் கணவன். உனக்கு சந்தோஷம் மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். காயத்ரி மெதுவாக சொன்னால், கணவன் மனைவி என்றால் சந்தோஷத்தை மட்டும் பகிர்ந்துக்கிறவங்க இல்லை, கவலையையும் சேர்த்து சுமக்கிறவங்க. அருண் அமைதியாக அவளை பார்த்து கொண்டிருந்தான். நீங்க கஷ்டப்படும் போது நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? நீங்க ஒரு பிரச்சனையை தனியா சமாளிக்க முயற்சி பண்ணும்போது நான் உங்க மனைவியா இருந்தும் என்ன பயன்? அருணின் கண்கள் கலங்கின. நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்க என்னிடம் சொல்லியிருந்தா நான் உங்க கூட நின்று இருப்பேன். செலவை கொஞ்சம் குறைக்கலாம். என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆனா நீங்க தனியா கவலைப்படுறத நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அன்று இரவும் இருவரும் உட்கார்ந்து சாப்பிட்டு வீட்டு செலவுகளை எழுத ஆரம்பித்தார்கள். வாடகை இல்லை, மின்சாரம், மளிகை, குழந்தையின் பள்ளி செலவு, கடன்,
சிறிய சிறிய தேவையில்லாத செலவுகள் ஒவ்வொன்றாக பிரித்து பார்த்தார்கள். சில செலவுகளை குறைக்க முடியும் என்று தெரிந்தது. அருண் நிம்மதியாக மூச்சு விட்டான். நான் நினைச்ச அளவுக்கு கஷ்டம் இல்லையே. காயத்ரி சிரித்தாள். அதான் நானும் சொன்னேன், பிரச்சனை எவ்வளவு பெரியதுன்னு தெரியாது, ஆனா இருவரும் சேர்ந்து பார்த்தால் அதை சமாளிக்கிற வழி கண்டிப்பா இருக்கும். சில நாட்கள் கழிந்தது. ஒரு நாள் அருண் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தான். அவன் கையில் ஒரு சிறிய கவர் இருந்தது. காயத்ரி கேட்டாள், என்ன அது? உனக்காக. எதுக்கு? நீ கடந்த மாதம் வாங்கணும்னு சொன்னது. அவள் கவரை திறந்து பார்த்தாள். அதற்குள் அவள் விரும்பிய ஒரு சிறிய பொருள் இருந்தது. காயத்ரி உடனே சொன்னாள், இது இப்போ தேவையில்லைன்னு சொன்னேன்ல. அருண் சிரித்தான். இது பெரிய செலவு இல்லை. நம்ம வாழ்க்கையில் பணம் முக்கியம். ஆனா சில சமயம் நம்ம மனசுக்குள் கொஞ்சம் சந்தோஷமும் தேவை. காயத்ரி சிரித்தாள். அப்படின்னா இனிமேல் எந்த பிரச்சனையும் தனியா சமாளிக்க கூடாது. அருண் உடனே சொன்னான், சரி சரி, என்ன நடந்தாலும் என்னிடம் சொல்லணும். சரி, சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்றேன், பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுவும் சொல்றேன். காயத்ரி சிரித்தபடி, அதுதான் என் கணவன் என்றாள். இந்த கதையோட முடிவுல, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள் எல்லா பிரச்சனைகளும் உடனடி தீர்வே கிடைக்காதுங்க. ஆனா ஒரு விஷயம் இருந்தால் எந்த பிரச்சனையையும் கடந்து செல்ல முடியும். அது நாம் இருவரும் சேர்ந்து இருக்கிறோம் என்ற நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் பகிராதீர்கள், உங்கள் கவலையையும் பகிருங்கள். ஏனென்றால் பிரச்சனையை தனியாக சுமப்பது வாழ்க்கை. அதை இருவரும் சேர்ந்து சுமப்பதுதான் திருமண வாழ்க்கை. இதய வரிகள். நன்றி.